முதல்ல என்ன பண்ணுவோம், ஹிப் சைஸ் அளந்துட்டு வந்துடலாங்களா? சோ தொடக்கத்துல எவ்வளவு இருந்தது அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. சோ அதுக்கு முன்னாடி நான் நல்லா மெஷர் பண்ணிக்கிறேன், அதாவது போகுதாங்கிறத பாத்துக்கலாம். சோ வீட்டில இருந்தே நம்ம தொப்பை குறைத்திருக்கிறோம். வீட்டிலிருந்தே தொப்பை குறைப்பதை பார்த்திருப்பீங்க. சோ வச்சுக்கலாங்களா? சோ எந்த அளவுக்கு உள்ள போயிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடந்த ஒரு வாரமா நம்ம செய்த வேலை என்ன? மெக்கானிக் ஒர்க். நம்மளுடைய பியட் பேலையோ தம்பி கரிகாலனை பிரிச்சு மேய்ஞ்சிருக்கிறோம். கை காலெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செராய்ப்போட ஒரே ஆளு இன்ஜினை பிரிச்சு வெளியெடுத்து போட்டிருக்கோம். சோ உள்ள போலாமா? முதல்ல கீழ் சைடு. ஓகே, சோ கீழ் சைடு 35. முதல்ல கீழ் சைடு 36 இருந்தது. 1 இன்ச் டார்கெட். அந்த 1 இன்ச் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கிறோம் கீழ் சைடுல. அடுத்து மேல் சைடு. இதோ 34. இந்த மேல் சைடுல வைக்கிறோம் 34. ஓகேங்களா? சோ மேல் சைடு தொப்பைக்கு மேல 34. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க 34, இங்க 35. இங்க முதல்ல 36 இருந்தது, இங்க 35 இருந்தது மேல. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மெக்கானிக் ஒர்க்க வச்சே உடனே எல்லா மெக்கானிக் வேலை செஞ்சா தொப்பையை குறைச்சிடலான்னு தவறா நினைச்சிடாதீங்க. நான் சொல்ல வர்றது, எந்த வேலையை செய்தாலும் நல்லா நோட் பண்ணிங்க, எந்த வேலையை செய்தாலும் அது சமையலாக இருக்கட்டும், அமர்ந்து கொண்டு பணி செய்வதாக இருக்கட்டும், நடைப்பயிற்சியோடு இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி மெக்கானிக் ஒர்க்கா இருக்கட்டும், அல்லது சித்தால் வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையை செய்தாலும் நம்ம குரு வைத்திய வாழ்வியலை கடைபிடிச்சா, அதை அதாவது என்ன வேலை செய்யறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன உணவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத நல்லா கவனத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வியலை, தூக்கம், ஓய்வு, இன்னும் நல்ல சிந்தனைகள், இயற்கையோட இணையிறது அப்படிங்கறதையெல்லாம் சரியா கடைபிடிச்சு நம்ம தொப்பையை குறைச்சிக்க முடியும் அப்படிங்கறத உங்க முன்னாடி வைக்கிறதுக்கு தான் இந்த காரணம். ஏன்னா பல மெக்கானிக்கங்களை நான் பார்த்திருக்கேன், தொப்பையும் தொந்தியுமா இருப்பாங்க. அதுலயும் நிறைய பேர் இந்த தம்மு தண்ணி இதெல்லாம் அடிப்பாங்க. நம்ம கிட்ட அந்த கெட்ட வழக்கம் எது